ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதனால நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, பின்வாங்கி போயிடக்கூடாது. ஆண்டவரை விட்டு நாம பின்வாங்கி போகாம இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி பின்வாங்கி போகும்போது ஆண்டவருடைய ஆத்துமா பிரியமா இருக்காது என்று சொல்லி அங்க ஆண்டவர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நானும் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். யோவான் 1:11 12 வசனத்தில் வாசிக்கும் போது, இந்த இயேசு கிறிஸ்துவை யார் தெய்வமாய் ஏற்றுக்கொண்டார்களோ அவர் நமக்கு தகப்பனாய் மாறி இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். தகப்பன் பிள்ளைங்கிற அந்த உறவு இருக்க வேண்டும். ஆனால் இந்த உறவை முறித்து விடக்கூடாது. 5 வருஷம் 1 வருஷம் அந்த உறவுல இருந்து அதுக்கு பிறகு பின்வாங்கி விடக்கூடாது. அதனால தான் என்ன செய்யணும், பின்வாங்கி போயிடக்கூடாது. கர்த்தருக்குள்ள உறுதியாக கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிசாசு நம்முடைய உறுதியை களைப்பவன், நம் அஸ்திபாரத்தை அசைப்பவன், நம்மை தேவனை விட்டு பிரிப்பான், சபையை விட்டு பிரிப்பான். We should not give the place to devil. நீங்கள் நானும் பிசாசுக்கு நீங்கள் நானும் இடம் கொடுத்தரக்கூடாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் பார்க்கும்போது ஸ்தேவானை குறித்து பார்க்கிறோம். இந்த ஸ்தேவான் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து தேவனை விட்டு விலகி போனான். யூதாஸ் காரியோத்து அவன் பார்க்கும்போது 30 வெள்ளிக்காசுக்காக, பணத்துக்காக ஆசைப்பட்டு இயேசுவை காட்டி கொடுத்து அவன் மேல் வைத்திருக்கிற அழைப்பை, அவன் மேல் வைத்திருக்கிற நோக்கத்தை, திட்டத்தை இழந்து போனான் காசுக்காக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதா. காசுங்கிற அந்த காசுக்காக ஆண்டவர் அவன் மேல் ஒரு பெரிய திட்டத்தை வைத்ததினால் 12 சீசர்கள்ல ஒருவனாய் என்ன அங்க இருந்தான். ஆனால் 30 வெள்ளிக்காசுக்காக தேவனுடைய அழைப்பை இழந்தான். தேவனுடைய நோக்கம் அவனை விட்டு போய்விட்டது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பின்வாங்கி போனான். ஆண்டவருடைய அழைப்பிலே நிற்கவில்லை. ஆண்டவருடைய அழைப்பிலே உறுதியாய் இருக்கவில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்கிற தேவனுடைய மனிதர்கள் என்ன சொன்ன, தேவனை தவிர வேற எதையும் வணங்க மாட்டோம் என்று சொல்லி உறுதியாக ஆண்டவருக்குள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்ததினால் அக்கினியில போட்டாலும் பரவாயில்லை சொல்லி உறுதியாய் நின்றார்கள், நிலைத்திருந்தார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி உறுதியாய் நிலைத்திருந்ததினால் அக்கினியில போட்ட போது கூட கர்த்தர் அவர்களோடு கூட உலாவி அக்கினியிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்த ஆண்டவர் நம்முடைய நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர். ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஆண்டவர் மேல உறுதியாக நிலைத்திருக்கிறவர்களாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும். சபைக்கு என்ன செய்ய வந்த அநேகர் வந்தாலும் அதுல நிலைச்சிருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. கர்த்தருக்குள்ள நம்ம நிலைச்சிருக்கிறவங்கள இருக்கணும். கர்த்தருக்குள் நிலைத்திருப்பது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு 5 காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக கையெழுத்து போட்டு கொடுக்கணும். கர்த்தருக்குள்ள உறுதியா இருக்கணும்னா, நிலைச்சிருக்கணும்னா நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். நீங்க ஏசாயா 44வது அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கிறோம். வாசிங்க. ஏசாயா 44வது அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கும் போது, ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்பான். ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்வான். ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு, பாருங்க, கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான். பாருங்க, கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு கொடுக்கணும். ஒரு வீடு வாங்கணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யறாங்க? வாங்குறவங்களும் கையெழுத்து போடணும், விற்கிறவங்களும் கையெழுத்து போடணும், அதுக்கு சாட்சியா கையெழுத்து போடணும், கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அப்பதான் கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்கணும். அப்பதான் அந்த வீடு நிற்கும். நமக்கு நம்ம பேருக்கு கையெழுத்து போட்டு வாங்கலைன்னா அது நம்ம பேருக்கு இருக்காது. ஏன்னா ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கையெழுத்து போட்டான் கர்த்தருடையவன் என்பதை கையெழுத்து போட்டு கொடுக்கணும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கையெழுத்து போட்டு கொடுக்கணும். இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, இந்த பாவத்துக்குரியவன் அல்ல, இந்த மாயைக்கான காரியத்துக்குரியவன் அல்ல, கர்த்தருக்குரியவன். நான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு நீங்கள் நான் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. போட்ட கையெழுத்தை வாபஸ் வாங்கக்கூடாது. நிறைய பேர் வாபஸ் வாங்கிடுவாங்க. பாஸ்டர், நான் கேன்சல் பண்ணிடுறேன், 5 வருஷம் இருந்து பார்த்தேன், ஒன்றும் நடக்கல, இப்போ நான் கேன்சல் பண்ண போறேன்னு சொல்லி கேன்சல்லாம் பண்ணக்கூடாது.
கையெழுத்து போட்டது எனது, எழுதினது கையெழுத்து போட்டதுதான். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் பிள்ளைங்கிற நான், இயேசுனுடைய பிள்ளை, நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், கலப்பையின் மேல கை வச்சிட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என்று நாம் கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டு. ஆபீஸ்ல போனதுமே கையெழுத்து போறோம். இப்ப எல்லாம் என்ன வச்சிருக்காங்க? என்னது பயோமெட்ரிக் அந்த இது போடுறாங்க, வைக்கிறாங்க. கை இதெல்லாம் ரேகதை வச்சு முன்னாடி கையெழுத்து போடணும். ஆனா கையெழுத்து போடுறாங்க. யாரும் வந்திருக்காங்க, நம்ம கையெழுத்து போடணும். ஏன்னா ஆண்டவருக்கு கையெழுத்து, ஆண்டவரே உமக்குரியவன் நான், இந்த உலகத்துக்குரியவன் அல்ல என்று சொல்லி நாம் கையெழுத்து போடணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால பைபிள்ல முதல் பக்கத்துல நான் கர்த்தருக்குரியவன் சொல்லி கையெழுத்து போடுறதில்ல. ஒரு பேப்பர்ல, வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து போடுறதில்ல. உறுதி எடுக்கணும். மனசுல உறுதி வேண்டும், மனதில் உறுதி எடுக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கையெழுத்து போட்டு கொடுக்கணும். இரண்டாவது, ஆணையிட்டு கொடுக்கணும். ஆணையிட வேண்டும். வாசிங்க நீங்க எபிரேயர் 6வது அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கிறோம். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. பாருங்க, ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. விவாதம் நடக்கும் மனசுக்குள்ளே, நம்ம விவாதம் நடக்கும். நீ ஆண்டவர் பிள்ளை தானே, சர்ச்சுக்கு தானே போற, எல்லாத்தையும் விட்டுட்டு போன, ஏன் உன் வாழ்க்கையில இது நடக்குது, ஏன் இது நடக்காம போச்சு, ஏன் இது தாமதம்? நம்ம மனசுக்குள்ளே என்ன வரும்? நம்ம மனசுக்குள்ள என்ன வரும்? விவாதம் வரும். நம்ம மனசுக்குள்ளே விவாதம் வரும். வெளியே இருக்கிறவங்க விவாதம் பண்ணுவாங்க. நாங்கெல்லாம் பாரு, ஆண்டவரின் தேடல ஒன்றும் தெரியல, நாங்கெல்லாம் நல்லா இருக்கிறோம், ஆனா நீ ஏன் இப்படி கஷ்டப்படுற? சங்கீதம் 73வது அதிகாரத்துல அங்க சங்கீதக்காரன் சொல்லும் போது, அவங்கெல்லாம் தேவனை தேடாதவர்கள், அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, செழிப்பா இருக்கிறாங்க, ஆனா கர்த்தரை தேட நானும் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி சங்கீதக்காரன் புலம்புகிறார். ஆனா முடிவை பார்க்கும்போது அவங்களுடைய முடிவு பரிதாபமா இருந்தது. அதுக்கு பிறகுதான் யோசிக்கிறேன், அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, ஆரம்பத்துல முடிவு மோசமானதா இருந்தது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விவாதம் உள்ள மனசுக்குள்ள விவாதம் வரலாம், வெளியே விவாதம் வரலாம், ஆனா நீங்கள் நான் ஆணையிடணும். என்ன ஆணையிடணும்? கர்த்தர் இனத்தர்கள், இப்ப வேணா நான் குழப்பத்தில் இருக்கலாம், இப்ப வேணா நான் குறைவில் இருக்கலாம், இப்ப வேணா என் வாழ்க்கையில காரியங்கள் நடக்காம இருக்கலாம், ஆனால் என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் மாத்துவார். இப்ப நான் பிரச்சனையில் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், இந்த பாடுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் தற்காலிகமானது, நிரந்தரமானது அல்ல என்ற ஒரு என்ன செய்யணும்? விவாதம் என்ன பண்ண வேண்டும், ஆணையிட வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம சரீரத்தில் பிரச்சனை இருக்கலாம், நம்ம சொல்லணும், என் வியாதிகளை, என்னுடைய பலவீனங்களை இயேசு சிலுவையிலே ஆண்டவர் சுமந்தார், நாம் சுமக்க வேண்டிய அவசியம் அல்ல. ஒருவேளை வியாதி இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், ஆனா உங்க வியாதி இயேசு சிலுவையில சுமந்தார். நீங்க என்ன செய்யணும்? ஆணையிட வேண்டும். இந்த வியாதியை நான் சுமக்க முடியாது, இந்த பலவீனத்தை நான் சுமக்க முடியாது. I cannot bear any disease. எந்த வியாதியை நான் சுமக்க முடியாது. காரணம், என் வியாதிகள்லாம் இயேசு சிலுவையில சுமந்துட்டார். ஹல்லேலூயா. நம்ம சொல்றோம்ல, பணம் கொடுத்துட்டோம், திருப்பி என்கிட்ட பணம் கேட்கறீங்களே அப்படின்னு நம்ம ஆணை நம்ம கேட்கறோம்ல. நம்ம ஏன் பண்ணாங்க, பணம் கொடுத்துட்டோமே, திருப்பி அதுக்கு பணம் கேட்கறீங்க அப்படின்னு சொல்றோமே. நம்ம வியாதி வந்தாலும் கூட நம்ம சொல்லணும், என் வியாதி எல்லாம் என் தகப்பன் இயேசு சிலுவையில சுமந்தார், என் பலவீனத்தை சுமந்தார், நான் சுமக்க வேண்டிய அவசியம் அல்ல. நான் தரித்திரத்தில் இருக்கலாம், நான் கர்த்தர் என்னை ஐஸ்வர்யவனாய் கர்த்தர் மாற்றுவதற்கு, ஆண்டவர் என்னுடைய எண்ணத்திற்கு, ஆண்டவர் என்னுடைய எண்ணத்திற்குங்களா ஐஸ்வர்யவனை மாற்றுவதற்கு ஆண்டவர் தரித்திரமாயிட்டார். அதனால நான் தரித்திரத்தை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய நாமம் I cannot resist. நம்ம அந்த தரித்திர ஆவியை நான் எதிர்க்க வேண்டும். We should resist the spirit of poverty. தரித்திர ஆவியை நான் எதிர்க்க வேண்டும். என்ன சொன்ன, அது எதிர்க்கலை, அது உங்களை எதிர்த்து இந்த தரித்திரத்திலே வாழு, இல்லாமையிலே வாழு, குறைவிலே வாழுன்னு சொல்லி பிசாசு அதுக்குள்ளே வச்சிருவான். ஆணையிட வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மளை விட்டு விலகாத தெய்வம். நீங்க எபிரேயர் 13வது அதிகாரத்தில் கீழே வாசிச்சீங்கன்னா தெரியும். அவர் சொல்லி இருக்கிறாரு, சொல்லலாமேன்னு வசனம் சொல்லுது. என்ன சொல்லி இருக்கிறார்? நான் உன்னை விட்டு
விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. இத சொல்லி இருக்கிறாரே, நீங்க ஏன் சொல்லக்கூடாது? இந்த சொல்லணும். அப்படின்னா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என்னை விட்டு விலகாத ஒரு தெய்வம் இருக்கிறார். என் பக்கத்தில் இருக்கிறார். அவர் எனக்கு போதுமானவர், என்னை நடத்தக்கூடியவர், என் கரங்களை பிடித்து நடத்தக்கூடியவர். கர்த்தர் என் மேய்ப்பர். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுவார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்களில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. மரண இருள் வந்தா கூட பயம் ஏன்? என்ன சொன்னாங்க? ஐயா நம்ம பயப்படக்கூடாது, ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறார். அப்ப இந்த மரண இருளின் பள்ளத்தாக்குல விட்டுற மாட்டார். மரண இருள கர்த்தர் கடந்து போக பண்ணுவார். உங்க வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய மரண இருள், போராட்டங்கள், இதையெல்லாம் கடந்து போக பண்ணுவார். உங்களை கைப்பிடித்தவர் மரண இருள விட மாட்டார், பள்ளத்தாக்குல விட மாட்டார், குழியில விட மாட்டார். குழிக்குள்ள இருந்தாலும் தூக்கி எடுக்கிற அவருடைய பலத்த கரம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அவருடைய பலத்த கரம் இஸ்ரவேல் மேலே இருந்ததினால் ஆண்டவர் ஆச்சரியமாய் அவர்களை வழி நடத்தின ஆண்டவர் நம்மையும் வழி நடத்துவதற்கு, அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளை வழி நடத்துவதற்கு வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் நானும் ஆணையிட வேண்டும். ஆணையிடும் போது பிசாசு ஓடி போவான். மூன்றாவதாக பார்க்கும்போது இரும்பு நுகத்தை ஏற்றுக்கொள்ளும். அக்செப்ட் தி அயர்ன் யோக். இரும்பு நுகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எரேமியா 28வது அதிகாரம் 11வது வசனத்தை இருந்து வாசிக்கும் போது, 13வது வசனத்தில் வாசிக்கும் போது அங்க இருக்கிறது. வாசிங்க. எரேமியா 28:11. பின்பு அனனியா சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் இந்த பிரகாரமாக 2 வருஷ காலத்திலே பாபிலோன் ராஜாவாகிய 12வது வசனம் 12 அனனியா என்கிற தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்தில் இருந்த நுகத்தை உடைத்து போட்ட பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி அவர், நீ போய் அனனியாவை நோக்கி, நீ மர நுகத்தை உடைத்தாய், அதற்கு பதிலாக இரும்பு நுகத்தை உண்டு பண்ணு என்று கர்த்தர் சொன்னார். இப்ப பாருங்க, கர்த்தர் ஒரு நுகத்தை வைக்கிறார், ஒரு பாரத்தை வைக்கிறார். மூன்றாவது, இரும்பு நுகத்தை, பாரத்தை நாம் ஏற்றுக்கொள்ளணும். எரேமியா ஒரு தேவனோடு நடக்கிற ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனுக்கு வாயாய் இருக்கிற ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி. அவனுக்குள்ள ஒரு பாரத்தை வைக்கிறார், தன்னுடைய திட்டத்தை, நோக்கத்தை எரேமியாவுக்குள்ள வைக்கிறார். அதுதான் மர நுகம். ஆனா அனனியா அந்த தீர்க்கதரிசி போய் அதை உடைச்சிட்டான். சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு பாரத்தை கொடுத்தாலும் அனனியா போன்றவங்க நம்மளை உடைப்பாங்க, நம்மளை உடைச்சிருவாங்க. ஆனா கர்த்தர் விட மாட்டார். ஒரு மர நுகம் போனாலும் ஆண்டவர் சொன்னாரு, எரேமியாவே நீ போய் சொல்லு அனனியாட்ட, நீ உடைச்ச, ஆனா இன்னொன்னு கொடுத்தார். கர்த்தர் கொடுத்த மனுஷன், கர்த்தர் ஒண்ணு கொடுத்தாருன்னா அதை மனுஷன் எடுத்துட்டா கர்த்தர் விட மாட்டார். உங்களுக்குரியது உங்களுக்கு தான். அதை மனுஷன் எடுக்கலாம், பல திட்டங்கள் பண்ணலாம், யார் பெரிய ஆட்கள் வரலாம், ஆனால் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் எரேமியாவின் மேல ஒரு பாரத்தை வைக்கிறார், பாரத்தை வைக்கிறார், மர நுகத்தை வைக்கிறார், அந்த ஊழியத்தை வைக்கிறார். அனனியா போய் என்ன செய்யறான்? அதை உடைச்சிட்டான். இப்ப சொல்றாரு தீர்க்கதரிசிட்ட சொல்றாரு, நீ போய் சொல்லி அனனியாட்ட, நீ உடைச்ச மர நுகத்தை இப்ப கர்த்தர் இரும்பு நுகத்தை உடைச்சார், என் மேல வச்சிருக்கிறார். இப்ப நீ இந்த மர நுகத்தை உடைக்கிறது மாதிரி இப்ப உடைக்க முடியாது. நான் தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனுடைய பாரத்தை சுமக்கிறவன், தேவனுடைய தரிசனத்தை சுமக்கிறவன். you cannot break my yoke. நீ என் மேல் வைத்த நுகத்தை, கர்த்தர் என் மேல் வைத்த நுகத்தை, பாரத்தை, தரிசனத்தை நீ உடைக்க முடியாது. முன்னாடி உடைச்ச, ஆனா இப்ப உடைக்க முடியாது. அனனியாவே, நீ மறந்து விடாதே, நான் தேவனால் அழைக்கப்பட்டவன் என்பதை மறந்து விடாதேன்னு சொல்லி அங்க எரேமியா போய் நீ சொல்றதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உங்க மேல ஆண்டவர் ஒரு திட்டத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து யாருனாச்சும் உடைச்சிட்டாங்களா, கர்த்தர் இன்னொன்னு தருவார். ஆண்டவர் இன்னொன்னு தருவதற்கு வல்லமையில், நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஆண்டவர் உங்களுக்கு இன்னொன்னு தருவதற்கு வல்லமையில். ஒரு பயப்படாதீங்க. உடைஞ்சு போச்சு, சுக்குனரா படைஞ்சு போச்சு, அது நல்லா இருக்குன்னு நினைச்சேன்,
அது இன்னொரு ஏதோ ஒன்று வந்திருக்கும், என் பிசினஸ்ல என் வாழ்க்கையில வந்திருக்கும், உடஞ்சு போச்சு. இல்ல, கர்த்தர் இன்னொன்னு தரப்போறார். உண்மையாயிரு. அவருடைய பாரத்தை சுமக்கும் போது, அவருடைய பாரத்தை சுமக்கிறவர்களா இருக்கும் போது, உண்மையா இருக்கும் போது, definitely you will get the blessing of God. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பார்க்கும்போது உங்களுடைய உறவுகள் உடைஞ்சிருக்கலாம். கர்த்தர் ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில ஒரு காரியம் வந்து அது உடைஞ்சு போயிருக்கலாம். கவலைப்படாதீங்க, இன்னொன்னு தருவதற்கு வல்லமையுள்ளவர். திரும்பவும் அந்த கர்த்தர் அதை உடைஞ்சு போனதை உருவாக்குவதற்கு வல்லமையுள்ளவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அனனியா நினைச்சான், இவனுக்கு கொடுத்தது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இன்னும் பாத்தியா, உன் மேல மரநுகத்தை வச்சு உடைச்சேன் பாத்தியா அப்படின்னு சொல்லி ரொம்ப இருந்தான். ஆனா கர்த்தர் பார்த்தா, நீ போய் சொல்லுப்பா, நீ உடைச்சத கர்த்தர் கொடுத்ததை உடைச்சிட்ட. நீ இது யார் கொடுத்தது தெரியுமா? கர்த்தர் கொடுத்தது. ஆனா இதை உடைச்ச, ஆனா இன்னொன்னு கர்த்தர் கொடுத்திருக்காரு. என்ன சொன்ன? you cannot break it. இன்னமேல உன்னை கொடுக்க போறார். அது யாரும் உன்னை என்ன கர்த்தர் கொடுத்தது உடைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. போய் என்ன சொல்ற? அப்ப என்னன்னா, இரும்பு நுகத்தை சுமக்கிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தருடைய பாரத்தை சுமக்கிறவர்களா இருக்க வேண்டும். நீங்க மத்தேயு 11 அதிகாரம் 28வது வசனம் 29வது வசனத்தில் வாசிக்கும் போது, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் நம்முடைய வருத்தங்களை பாரங்களை மாற்றுகிறவர். ஆண்டவர் நம்ம பாரத்தை மாற்றுகிறார். ஆண்டவர் மேல பாரத்தை இறக்கி வச்சுட்டு நம்ம சும்மா இருந்தோம்னா பிசாசு தேவையில்லாத பாரத்தை வச்சிருவான். அதனாலதான் தேவனுடைய பாரத்தை சுமக்கணும். அதனாலதான் கீழே ஆண்டவர் சொல்றார் 28வது வசனத்துல, உங்க பாரத்தெல்லாம் என் மேல வச்சிருங்க, உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், ரெஸ்ட் தருவேன். 29வது வசனத்துல இருக்குது, என் நுகத்தை ஏற்றுக்கொள், என்னுடைய பாரத்தை ஏற்றுக்கொள். accept my yoke, accept my passion, accept my vision, accept my burden. என்னுடைய தரிசனத்தை, என்னுடைய பாரத்தை, என்னுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள். சும்மா போன பிசாசு பாரத்தை வச்சிருவான். நிறைய ஆண்டுடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு வந்து சும்மா தேவனுடைய பாரத்தை சுமக்காதனால பிசாசு பாரத்தை சுமந்துகிட்டு இருக்காங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ சும்மா இருக்காதப்பா. நீ சும்மா இருந்தேன்னா பிசாசு தேவையில்லாத பாரத்தை வச்சிருவான், மனுஷன் வேலை பாரத்தை வச்சிருவான். ஏன்னா நீ சும்மா இருக்கல. ஐடியல் மைண்ட் இஸ் a devil's workshop. வெறுமையான மூளை பிசாசுடைய தொழிற்சாலையா மாறிடும். ஒரு வீட்டை பூட்டியே போட்டிருந்தது யூஸ் பண்ணாம வச்சிருந்தா அந்த வீட்டுக்குள்ள கரப்பாம்பூச்சி வந்துடும், எலி வந்துடும். மனிதர்கள் அதை பயன்படுத்தி விடுவார்கள், அசிங்கமத்துக்கு பயன்படுத்தி விடுவார்கள். அதனாலதான் கர்த்தருக்காக பயன்படணும். whatever God given to you, use it for the kingdom of God. whatever God given the talent, use it for the kingdom of God. தேவநாம மகிமைக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக அதை பயன்படுத்தும் போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பயன்படுத்தாத பட்சத்தில் பிசாசு அதை பயன்படுத்திடுவான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க பார்க்கும்போது, என் பாரத்தை ஏற்றுக்கொள், என் நுகத்தை ஏற்றுக்கொள். அக்செப்ட் மை யோக். ஆனால் என் பாரத்தை நீ ஏற்றுக்கொண்டா அது கஷ்டமாத்தான் இருக்கும். என் ஊழியத்தை ஏற்றுக்கொண்டா கஷ்டமாத்தான் இருக்கும். நான் உனக்கு கற்றுத்தரேன். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். சிலர் வந்து தேவனுடைய பாரத்தை சுமக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க, இறக்கி வச்சுட்டு போயிடறாங்க. பாஸ்டர் ஒரு பாரத்தை கொடுத்தா, பாஸ்டர் நான் அவங்க மேல இறக்கி வச்சேன் பாஸ்டர், தெரியாதா? அவங்ககிட்ட கொடுத்துட்டேன், அது அப்படியா அப்படின்னு சொல்லி அப்புறம் தெரியும். அவங்ககிட்ட எவ்வளவு நாளாச்சு அந்த பாரத்தெல்லாம், எப்பயோ போச்சு, எப்பயோ அதெல்லாம் புழுதி விட்டு பஞ்சிட்ட பாஸ்டர், அது அடக்கம் பண்ணிட்டோம், இப்போ என்ன செய்யறதுன்னு சொல்லி. அடக்கம் பண்ணிட்டீங்களா? அது சொல்லவே இல்லையே. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை அடக்கம் பண்ணிட்டீங்களே. 2 தாய் இருந்தாங்க, 2 குழந்தை இருந்துச்சு. 2 பேர் படுத்து குழந்தை மேல உருண்டு படுத்து குழந்தை செத்து போச்சு. பெத்த குழந்தைய தரிசனத்தை உருண்டு படுத்து சாக வைக்கிற தாய் உருண்டு பரண்டு சாகடிச்சுட்டாங்க. என்ன சொன்ன? அந்த அளவுக்கு தூக்கம், உருண்டு பரண்டு அப்படியே என்ன செய்யறாங்க, குழந்தைய சாகடிச்சுட்டாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அது எப்பயோ செத்து போச்சு பாஸ்டர். கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை சாகடிச்சிடக்கூடாது. கர்த்தர் கொடுத்த பாரத்தை நம்ம இழந்து போயிடக்கூடாது. நம்ம கல்லறையில் அடக்கம் பண்ணிடக்கூடாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன செய்யணும்? அந்த பாரத்தை சுமக்கிறவர்களா இருக்க வேண்டும். அந்த பாரத்தை நம்ம சுமக்கலைன்னா தேவையில்லாத பாரத்தை சுமந்துருவோம். குடும்பங்களை தேவையில்லாத பாரம் வரும், தேவையில்லாத இருதயத்தில் பாரம் வந்துடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
unless you carry the burden of God, you will carry some burdens. சில பாரங்களை நீங்க சுமக்க வேண்டியது இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவாக. கர்த்தர் கொடுக்கிற பாரத்தை தள்ளிட்டு போயிடக்கூடாது. நான் சுமக்கிறேன்னு வரணும். அன்னைக்கு ஏசாயாவுக்கு அழைப்பு வந்தப்ப இந்த பாரத்தை யாருப்பா சுமக்கிறது? Who will go for my great job? Who will go for my great work? என்னுடைய வேலைக்காக எனக்காக யார் போவதுன்னு சொல்லிறப்ப அங்க சொல்றாரு, ஏசாயா இருக்கிறார். ஆண்டவர் நான் இருக்கிறேன்னு சொல்றான். ஆண்டவரே அவனை பார்த்துங்க. மோசே மாதிரி சொல்லல. மோசே, ஆண்டவர் நானே எப்படி இருக்க திக்குவாய் மந்தமா நான் உள்ளவனா இருக்கிறேன். என் அண்ணன் நல்லா ஆர்வம் நல்லா இருக்கிறான், யாவையர் நல்லா இருக்கான், மச்சான் நல்லா இருக்கிறான், மாமன் நல்லா இருக்கான், மாமனார் கூட நல்லா இதா இருக்கிறார். அவர் திறமைசாலி, நான் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் திறமையுள்ளவர்கள் அழைக்கிறது இல்ல, அழைத்த பிறகு திறமையுள்ளவர்களை கர்த்தர் மாற்றுகிறார். நம்மள சில நேரத்தில் எஸ்கேப் ஆகிறோம். அவங்களுக்கு அந்த திறமை இருக்கு, இந்த திறமை இருக்குது, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. உங்களை அழைச்சிட்டாருன்னா, ஆண்டவருடைய அழைப்புக்குள்ள வந்துட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்றுகிறார். அந்த அழைப்பு உங்களை திறமைசாலிகளாய் மாற்றும். அந்த அழைப்புக்குள்ள கிருபை வைக்கிறார், அந்த அழைப்புக்குள்ள வரங்களை வைக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கெல்லாம் பேச தெரியாதுங்க, கிராமத்திலிருந்து வந்தவன். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுங்களா, ஆண்டவர் கிருபைனால அந்த அழைப்புக்குள்ள நான் கீழ்ப்படிஞ்சு வந்ததுனால ஆண்டவர் அந்த கிருபையை என் மேல வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு எத்தனையோ பேருக்கு சொல்வதற்கு ஆண்டவர் கிருபையை வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் நானும் கர்த்தர் பாரத்தை சுமக்கிறவங்களா இருக்கணும். கர்த்தர் கொடுக்கிற பாரத்தை தள்ளி விட்டுறாதீங்க. பிசாசு உங்க மேல பாரத்தை வச்சிருவான். அநேசன் மறந்துடக்கூடாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே நான் பார்க்கும்போது எனக்கு ஆண்டவருடைய பாரத்தை சுமக்கிறவர்களா இருக்கணும். ஆண்டவருடைய பாரத்தை நீங்க சுமந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கற்றுத்தருவார். எப்படி செய்யணும், என்ன செய்யணுங்கிறத என்ன செய்வார்? சிலருக்கு என்ன கற்றுக்கொள்றது இல்லை. என்ன சில ஆண்டவரே இது உங்களுக்கெல்லாம் முடியலன்னு சொல்லி கற்றுக்கொள்ளுங்க. உங்க ஐடியா இருக்கலாம், என்ன ஃபீல்டில் என்ன வேலையில இருக்கலாம், ஏதோ ஒரு சமையல் பண்றத வேலையை கூட செய்யலாம். அதை எப்படி செய்யணும் கத்துக்கணும். சில அதே காரக்குழம்பை என்ன செய்யும், 10 வருஷமா அதே மாதிரி வைப்பாங்க. அதே 20 வருஷமா அந்த காரக்குழம்பை வைக்க தெரியாது. நல்லா வைக்கிறவங்க கேட்டு அதை என்ன சொல்லியே கொடுக்க மாட்டேன். சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு தான் இருன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதான் யூடியூப் பார்த்துக்கிறேன். அது ஒரு காரக்குழம்பு நல்லா எப்போ பார்த்தாலும் காரமாக இருக்குது, எங்கே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே ஓடிடுவார். பிள்ளைங்களை பார்த்தா என்ன செய்யும், எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் காரம், எப்போ பார்த்தாலும் இது சாம்பார் இதாக இருக்கும். நல்லா கற்றுக்கொள்ளணும், அதை கற்றுக்கொள்ளணும். ஐடியில் இருக்கீங்களா, உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில், டெக்னிக்கல் ஸ்கில்ல டெவலப் பண்ணுங்க. ஒரு வேலையில் இருக்கீங்களா, கற்றுக்கொள்ளுங்க. நான் ஊழியத்தில் இருக்க நான் மறந்துடுவேன். ஒரு ட்ராக்கில் போவேன், எங்கே போவேன்னு எனக்கு தெரியாது, எங்கே போய் நின்றுவேன். அப்புறம் அங்கே வர்றதுக்கு எதில் விட்டேன்னு தெரியாமல் போய் ஏதோ ஒரு இடத்துல நின்று வர்றவங்களை எல்லாம் குழப்பி விட்டுருக்கேன். எல்லாம் குழப்பி விட்டு என்ன பிரசங்கம் பண்ண தெரியும், என்ன பிரசங்கம் பண்ண தெரியல பாஸ்டர், இதை சொன்னீங்க அதை சொன்னீங்க, ஒரு குழம்பி போய் சாம்பார், அங்கே ரசம், அங்கே பொரியல், அங்கே காரக்குழம்பு எல்லாத்தையும் போட்டு கலக்கினா ஒரு மாதிரி இருக்க மாதிரி என்ன பிரசங்கம் பண்ண எனக்கே தெரியாமல் ஆயிடுச்சு. எனக்கே குழம்பி போய் நான் வந்துடுவேன். ஆனால் அதை நான் டெவலப் பண்ணேன். ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே அந்த கிருபையை தாரும். எனக்கு பிரசங்கமே வராது, ஆக்சுவலாக ஆராதனை தான் எனக்கு வரும். ஆண்டவர் எனக்கு கிருபையை தாருன்னு சொல்லி கேட்டு அதை நான் டெவலப் பண்ணேன். தாவீது பார்த்தீங்கன்னா கோலியாத்தை ஜெயிப்பதற்கு அவன் போறான். அவன் போகும்போது அவங்க அண்ணங்களால முடியல, போறவனை கூட என்ன செய்ய போறான், பரவாயில்ல அவன் தம்பி போறானே, நம்மளால தான் முடியல அப்படின்னு சொல்லி தைரியமா அனுப்புறாங்கன்னு பார்த்தா அவங்க டிஸ்கரேஜ் பண்றாங்க. ராஜாவும் சவுலும் டிஸ்கரேஜ் பண்றான், இளைஞன் உன்னால முடியாதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தாவீது விடல. யார் தடை பண்ணாலும், என் அண்ணங்க தடை பண்ணாலும், என் குடும்பத்தார் தடை பண்ணாலும், ராஜா தடை பண்ணாலும், இஸ்ரவேல் தேசத்தின் ராஜா தடை பண்ணாலும், கர்த்தர் என்னை ஒரு முகாந்தரத்தோடு இந்த பாளையத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார், நான் சும்மா இருக்க மாட்டேன், கர்த்தர் என்னை ஒரு திட்டத்தோடு கொண்டு வந்திருக்கான்னு சொல்லி தடையை மீறி அங்க புறப்படுகிறதை பார்க்கிறோம். அவன் சொல்றான், ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, அதை கொன்னனே, இந்த பெலிஸ்தியன் ஏமாத்திரம், நீ ஆளை பார்த்து இடப்படாத, நான் ஒல்லியா இருக்கேன்னு இடப்படாத, நீ சின்ன பையன் இருக்கிற இடப்படாத, என் மேல இருக்கிற எனக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவர், எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பெருசு. அவன் சொல்றான், உன்னால இளைஞன் முடியாதுன்னு சொன்னப்ப அவன் பார்த்து சொல்றான், கோலியாத்த நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனுடைய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன்னு சொல்லி வர்றான். ராஜா அதுக்கு முன்னாடி என்ன செய்ய, கவசத்தெல்லாம் போடுறான், ஆயுதத்தை
தாவீதை வச்சுக்கன்னு சொல்றான். நீ அவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறா, நீ அவனை போய் நீ ஜெயிக்க முடியாதப்பா, உன்னால அவனை ஜெயிக்க முடியாது, சின்ன பையனா இருக்க, நீ இதெல்லாம் கவசத்தெல்லாம் போட்டுக்க, நீ என்ன செய்ய, அவன் வந்து எதுவும் தாக்கும்போது உன்னை எதுவும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லப்பா. போட்டு பார்த்தான், தாவீதுக்கு எதுவுமே செட் ஆகல, எதுவுமே பழக்கம் இல்லை. தள்ளி வச்சான், இதெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லப்பான்னு சொல்லி. கூழாங்கல் தான் எனக்குன்னு சொல்லி கூழாங்கல் எடுத்தா கொடியாத்து விழுந்தான். இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஆசாரியன்ட்ட கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு ஆயுதத்தை பழக்கம் இல்லை, ஆயுதம் பிடிச்சு பழக்கம் இல்லாதவன், ஆயுதம் பிடிச்சு கற்றுக்கொள்ளாதவன். இப்ப தெரியுங்களா, ஆசாரியன்ட்ட கேட்கிறான், இதனால ஆயுதம் இருக்குதா ஆலயத்துல? ஆலயத்துல ஆயுதத்தை கத்து நாங்க கொடுப்போம். சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுதம் கொடுப்போம். என்ன கொடுப்பீங்க? துப்பாக்கியா, அருவா? இல்ல, வேத வசனங்கிற ஆயுதத்தை நாங்க கொடுப்போம். அன்னைக்கு அந்த ஆயுதத்துல, அந்த ஆலயத்துல ஆயுதம் இருந்தது. இந்த ஆலயத்துல நாங்க சும்மா அனுப்பல, நாங்க ஆயுதத்தை கொடுத்து அனுப்புறோம். இந்த ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு போகிற பிசாசை ஜெயிப்பார்கள், ஹல்லேலூயா. பாவத்தை ஜெயிப்பார்கள், சோதனையை ஜெயிப்பார்கள், ஹல்லேலூயா. we are giving to the weapon of God everyone. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சபைக்கு வருகிற ஒவ்வொருவருக்கும் ஆயுதத்தை கொடுக்கிறோம். சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் ஆயுதம் இல்லாமல் பிசாசுகிட்ட அவன் அடி வாங்கி கீழே விழுந்துருவாங்க, ஹல்லேலூயா. ஏன்னா ஆயுதம் இல்லை. ஆயுதத்தை சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா ஆயுதம் எடுக்கணும். You take the weapon in the church of God, in the temple of God. தேவனுடைய ஆலயத்தில் ஆயுதம் இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் உங்களுக்கு ஆயுதத்தை கொடுத்து அனுப்புவார். இந்த ஆயுதத்தை பெற்றுக்கொண்டு போகும்போது எவ்வளவு பிரச்சனை இருக்கலாம், எவ்வளவு போராட்டம் இருக்கலாம், எவ்வளவு பிசாசு இருக்கலாம், அந்த வேத வசனத்தை எடுத்துக்கொண்டு எளிதாக நம்ம ஜெயிக்க முடியும், ஹல்லேலூயா. தாவீது ஆயுதத்தை பிடிக்கிறதுக்கு பழக்கம் இல்லாதவன். கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு ஆசாரியன்ட்ட கேட்கிறான், ஆயுதம் கொடுப்பா. ஆசாரியன் எதனாச்சும் ஆயுதம் இருக்குதா? அப்ப என்ன தெரியுங்களா, கொஞ்சம் வருஷத்துக்கு ஆயுதம் பிடிக்க கற்றுக்கொண்டார். சண்டே ஸ்கூல்ல கற்றுக்கொள்ளணும். நீங்க கோலியாத்து கதையே தாவீது கருத்துனா, ஆண்டி எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க, அங்கிள் இதை தெரியும்னு சொல்லுவாங்க. இதவே நீங்க மாவரைச்சிங்கன்னா அங்க போய் ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஒன்னும் நடக்காது. இனோவேட்டிவா ப்ரிப்பேர் பண்ண பேஷன் வேணும். You should have the passion. நாங்க சர்ச்சை நடத்துறதுக்கு passion. We may not have money, manpower, but we have passion of God. தேவனுடைய பாரம் இருக்கிறதுனால God will open the door for us. அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்ன, நிறைய வாசல்கள் திறக்கிறார். நாளை என்ன செய்ய, இவ்வளவு பெரிய இடத்தை சும்மா யாருனாச்சும் கொடுப்பாங்களா சிட்டிக்குள்ள? You have passion. I will give to the place for you. நான் உங்களுக்கு அந்த என்ன சொன்ன அந்த இடத்தை தரேன். ஒரு இடம் இருந்துச்சுன்னா நம்ம கொடுத்தா ஒரு நாளைக்கு வாடகை எவ்வளவு தெரியுமா? பல ஆயிரம். சிட்டிக்குள்ள வாடகை கிடைக்கிறதே கஷ்டம். ஆனா நமக்குள்ள அந்த பேஷன் இருக்குது. எனக்கு தெரியும், அந்த பேஷன் குறையும் போதெல்லாம் கத்தட்ட நான் போய் எத்தனையோ கதற ஆரம்பிச்சு, ஆண்டவரே பேஷன் குறையுது, அந்த ஆத்தும பாரம் குறையுது. முன்னாடி மாதிரி என்னால ஜெபம் பண்ண முடியல, முன்னாடி மாதிரி என்னால வேதத்தை வாசிக்க முடியல, உம்மை நேசிக்கிற நேசம் குறைந்து விட்டது, எங்கேயோ சம்திங் ராங், என்னுடைய மைண்ட் எங்கேயோ போகுது, சரிபடுத்தும். என்ன தெரியுங்களா, என்னுடைய இழந்து போன அதை நான் என்ன ஷார்ப் பண்றேன். தீர்க்கதரிசியுடைய கூட்டம் கோடாரி ஒரு மரத்தை வெட்டினான், கோடாரி கீழே விழுந்துச்சு, அந்த ஹெட்ஜ் கீழே விழுந்துச்சு. அவன் என்ன செய்யறான் தெரியுங்களா, தேடுனா உங்க ஆயுதம் எங்க கீழே விழுந்துச்சு, உங்க எட்ஜ் எங்க விழுந்துச்சு, உங்க கூர்மனை எங்க விழுந்துச்சு. You should find out where you lost. எங்க நீங்க இழந்தீங்களோ அதை கண்டுபிடிங்க. சில ஜபம் போயிரும், வேத வாசிப்பு போயிரும், ஃபாஸ்டிங் போயிரும். ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, இழந்து போயிருப்பாங்க. ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, கண்டுபிடிக்கிறது இல்லை, அவங்க ஜாலியா போயிட்டே இருப்பாங்க. ஆனா தீர்க்கதரிசி புத்தர் கீழே விழுந்துச்சு, அந்த தண்ணிக்குள்ள விழுந்தது, அவன் கண்டுபிடிச்சான். அவன் சொல்லி, எங்க இழந்துட்டேன், எங்கன்னு தெரியல, நான் இழந்துட்டேன். Don't lose your edge. உங்க கூர்மனை இழக்காதீங்க. என்னுடைய கூர்மனை எதுல இருக்குன்னு எனக்கு தெரியும், அதை நான் இழந்துட மாட்டேன். பணமே போனா கூட, ஒரு ட்ரெஸ்ஸோட வாழ்ந்தா கூட, I should not lose my edge. என்னுடைய கூர்மனை இழந்துட மாட்டேன். என் மேல இருக்கிற அந்த அபிஷேகத்தை இழந்துட மாட்டேன். அது மட்டும் போச்சுன்னா என்ன செய்ய, இல்லாம போயிடும். உங்க என்ன சொல்ற, கூர்மனை இழந்துடாதீங்க. எங்க இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிங்க, தேடுங்க. டெவலப் யுவர் என்ன ஸ்கில், டெவலப் யுவர் கம்யூனிகேஷன், டெவலப் யுவர் என்ன டெக்னிக்கல் ஸ்கில். பிரசங்கம் பண்ணதுன்னா நல்லா பிரசங்கம் பண்றதுக்கு என்ன சொன்ன, உட்காந்து
நான் ஒரு பேப்பர்ல எழுதுறேன், அடுத்த பேப்பர்ல எழுதுறேன், அடுத்த பேப்பர்ல எழுதுறேன். சில நேரத்தில் எழுதுனதே வராது. சில நேரத்தில் இங்க மேல வந்தா, சில நேரத்தில் என்ன செய்யறோம், கர்த்தர் மாத்திடுறாரு. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல பிரசங்கம் பண்ணதெல்லாம் இவன் இது இல்லை, ரெண்டாவது சர்வீஸ்ல பிரசங்கம் பண்ணா, தேர்ட் சர்வீஸ்ல பிரசங்கம் பண்ணல. ஆனா மாறுது, ஆவியானவர் வர்றவங்களுக்கு ஏற்ற விதத்தில் தரார். நான் உட்கார்ந்து எழுதுறேன், உட்கார்ந்து என்ன செய்ய எழுதணும். ஹல்லேலூயா. அதனாலதான் கணவன் மனைவியா லீடர்ஸ் மீட்டிங் வரேன்னு சொல்லி வர சொல்றோம். அப்பதான் இந்த லீடர்ஸ் மீட்டிங் எல்லாம் கற்றுக்கொள்ள முடியும். மனைவி மட்டும் அனுப்பிட்டு பாசினாங்க, மனைவி அனுப்பிட்டு நான் வெளியே போறேன், நிறைய தெரிஞ்சிச்சு நினைக்கூடாது. கணவன் அனுப்பிட்டு பாஸ்டர் நிறைய தெரிஞ்சு கற்றுக்கொள்ளணும், ஆயுதம் பிடிக்க கற்றுக்கொள்ளணும். நான் கான்ஃபரன்ஸ்ல, எஸ்ஐஜி கான்ஃபரன்ஸ்ல ஒரு பாஸ்டர் வந்தார். ஏறத்தாழ 1000 பேருக்கு அந்த சர்ச்சுக்கு மேலே வர பெரிய சர்ச் கட்டிங்க. அந்த சர்ச்சுக்கு போனப்ப நான் சொன்னேன், அவரும் அங்கே உட்காரதுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு, பாஸ்டர் எப்படி இதை செய்வீங்க, என்ன செய்வீங்க, சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளுக்கு சிஸ்டமேட்டிக்காக சுட்டு போட்டால் கூட வரமாட்டேங்குது, ஆனால் இது எப்படிங்க பாஸ்டர் இது சொல்லித்தாங்கன்னு சொல்லி அப்போ சொன்ன, பாஸ்டர் என் ஃபோன் நம்பர் எடுத்துங்க. அவர் ஒரு ப்ரெஸ்பைட்டர், ஏஜில் பிசி பாஸ்டர். அவர்கிட்ட ஏறத்தாழ ஒரு 10 அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருக்கிறாங்க. ஆனால் என்ன செய்யணும்னா, ஏறத்தாழ பல லட்சம் அந்த சர்ச்சில் வருது, ஏறத்தாழ 15-20 லட்சம் தசமா காணிக்கே வருது. பிஸியான பாஸ்டர், சின்ன வயசுல தான் பேஷன் இருக்கு, சிஸ்டமேட்டிக்கா பண்றாங்க. எனக்கு அது இல்லை, நீங்க கற்றுத்தாங்கன்னு சொல்றேன். எனக்கு இதெல்லாம் வரல, இல்லை பாஸ்டர் எனக்கு சொல்லித்தாங்க. பாஸ்டர் நீங்க கண்டிப்பா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, எப்பன்னு சொல்லுங்க, மெசேஜ் பண்ணுங்க, நான் எப்பன்னு சொல்றேன், நீங்க வாங்க. கற்றுக்கொள்ளணும். சில கற்றுக்கொள்ள பாரத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது தான் கற்றுக்கொள்றோம். தேவனுடைய பாரத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், கற்றுக்கொள்ள முடியாது. கற்றுக்கொள்ள முடியாதவங்க தள்ளிட்டு போயிடுவாங்க. எனக்கு வேணாம்ப்பா பாஸ்டர், இப்பயும் நான் அதை இது மூடு விழா பண்ணிட்டேன், திறப்பு விழா பண்ணோம், இப்போ மூடு விழா ஆயிடுச்சு. மூடு விழா வச்சு எப்பயும் முடிச்சிருச்சு பாஸ்டர், அது எப்பயும் முடிஞ்சு போச்சு, இப்போ அடக்கம் பண்ணிட்டோம். நீங்கள் தான் அதை உயிர்த்தல வைக்கணும், ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் தான் உயிர்த்தல வைக்கணும். ஊழியத்தை ஒன்று கொடுத்தா, ஒரு காரியத்தை செய்யும் போது அதை சரியா நம்ம செய்யணும். ஒரு பிரசங்கம் பண்ண, ஒரு ஆராதனை நடத்தணும், ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஒரு இனத்தை எல்லா காரியத்திலும் நம்ம என்ன செய்யணும், சரியா நம்ம செய்ய கற்றுக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என் மனைவிட்டு நான் கேட்கிறேன், என்ன பிரசங்கம் பண்ண எல்லாத்தையும் காமி, எவ்வளோ நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணு, இல்லாட்டி சும்மா போய் ஒப்பை தரலாம் கூடாது. பிரசங்க மேடை எதாக்க கூடாது. வி சுட் நாட் என்ன அதை பிரசங்க மேடை பிளே கிரவுண்டா நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆக்கக்கூடாது. அதுக்கு கரையை செலுத்தணும். சினத்தை 2 மணி நேரம் தான் நான் தூங்குறேன். சினத்தை ஞாயிற்றுக்கிழமை சினத்தை உட்காந்து தூங்க, அப்படியே நேரம் வர்றேன். அன்னைக்கு ஃபுல்லாக நான் தூங்குறது இல்லை. சினத்தை நான் அடுத்த நாள் போய் வாரம் ஃபுல்லாக தூங்குறேன், நான் தூங்குறது இல்லை. நான் தூங்குறதுக்கு ஒரு நேரம் வச்சுக்கிறேன். வீட்டில் நான் ஒரு கிச்சன் பக்கம் கூட நான் போக மாட்டேன். அந்த பவுண்டரியை விட்டு நான் உள்ளே போக மாட்டேன். அப்போ நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லி மற்ற நேரத்தில் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுல எனக்கு இருக்குது. இந்த வேலை செய்யறதுக்கு யாருனாச்சும் 1000 ரூபா கொடுத்தா வேலை செய்வாங்க. நான் பாத்திரம் கழுவி இருந்தால் போய் ஆத்மா சந்திக்கிறது, ஊழியத்தை யாரை சந்திக்கிறது, அது ஒரு காலம் இருந்தது. ஆனா இப்ப நம்ம அதுவாக முடியாது. இப்ப தேவனுடைய காரியத்தில் நாம் ஈடுபட வேண்டியது இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. கற்றுக்கொள்ளுங்கள். பாரத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளும் தான் கற்றுக்கொள்ள முடியும். சில அதே ஜெபம் சொன்ன அதே ஜெபம், அதே வார்த்தை, கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அதே கற்றுக்கொள்ற மனசு வராது. நான் ஒருத்தர் ஜெபம் பண்றதை பார்ப்போம், எப்படிதான் ஜெபம் பண்ண, அதே இதை ஜெபம் பண்ண. பாட்டு பாட சொன்ன அதே பாட்டு, நம்ம பிரசங்கத்தை அதே பிரசங்கத்தை அடிச்சுக்கிட்டே இருந்தா இதாக முடியும். டிஎல் மூடி 500 முறை பிரசங்கம் பண்ணிருக்கோம், ஒரே பிரசங்கத்தை. அந்த பிரசங்கம் பண்ணதுக்கு பிறகு ஒரே பிரசங்கத்தை 500 முறை பிரசங்கம் பண்ணுவாங்க. அந்த பிரசங்கத்தில் என்னத்தை நிறைய பேர் ஒப்பு கொடுப்பாங்க. அப்படி பிரசங்கம் பண்ண பரவாயில்ல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாரத்தை ஏற்றுக்கொள்ளணும். பாரத்தை, ஆண்டவருடைய பாரத்தை நீங்கள் நான் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து நான் பார்க்கும்போது என்ன செய்ய பார்க்க என்ன இருக்குதுன்னா, நம்ம என்ன சொல்ல, பாரத்தை நாம் ஏற்றுக்கொள்ளணும். இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லி கடைசி காரியத்துக்கு நான் போறேன், முடிச்சிடலாங்கிறதுக்காக. என்ன செய்யணும், 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 19, 20, 21வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய்
ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். ஏர் மாடுகள்லாம் உடைச்சிட்டான். உடைக்க வேண்டியதை உடைக்கணும். உடைக்க வேண்டிய காரியத்தை உடைச்சாத்தான். ஏற்கனவே உடைச்சிக்கிட்டு இருக்கோம், பஸ் வீட்டில் உடைச்சிட்டு இருக்கோம், அதை சொல்லக்கூடாது. அது இல்லை, நம்ம உடைக்க வேண்டிய காரியத்தை உடைக்க வேண்டும். பாருங்க, எலிசா ஒரு விவசாயி ஏறத்தாழ பல ஏர் மாடுகள் இருக்கு. அவன் அந்த காலத்தில் ஒரு பெரிய பணக்காரன். ஆனா இவன் என்ன செஞ்சிட்டானா, எலியாவை அவன் பின்தொடரவனா இருந்தான். எலியாவின் மேல இருக்கிற அபிஷேகம், எலியாவின் மேல இருக்கிற கிருபை, அவனுடைய அழைப்பு, நம்ம மேல அழைப்பு, அபிஷேகம், கிருபை இருந்துச்சுன்னா நம்மளை பின்தொடருவாங்க. எவ்வளவு பெரிய விவசாயி பணம் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு அவங்களுடைய என்ன தெரியுங்களா, அந்த எலியா மேல இருந்த அந்த அழைப்பு, அவன் மேல இருக்கிற அந்த அபிஷேகம், அந்த தீர்க்க தரிசனம், இதை பார்த்து அவன் இன்ஸ்பயர் ஆகி எலியாவை என்ன செஞ்சான், பின்தொடர்ந்தான். எலியாவை பின்தொடர்ந்ததுமே ஏர்மாடு எல்லாத்தையும் விட்டுட்டான். எலியாவை பின்தொடர்றான். உடனே எலியா சொல்றாரு, எலியாவை எங்கெங்கெல்லாம் போறாரோ போயிட்டே இருக்கிறார். ஏன்னா எலியா மேல இருக்கிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக, ஒரு ஊழியக்கார மேல இருக்கிற அந்த கிருபையை கற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக போறான். அப்ப என்ன சொன்னா, அவன் சொல்றான், நான் போய் என் தகப்பனையும் தாயும் முத்தம் செஞ்சுட்டு வர்றதுக்கு எனக்கு உத்தரவு கொடுன்னு சொல்றான். பாருங்க, அவன் பெர்மிஷன் கேட்கிறான். எங்க சொன்ன ஒரு பொறுப்புல இருக்கான். பொறுப்புல இருக்கவன் என்ன கேட்கிறான், பெர்மிஷன் கேட்கிறான். பாஸ்டர், நான் இங்க போறேன், எங்க அம்மா அப்பாவையும் அவங்களுக்கு முத்தம் செஞ்சுட்டு திருப்பி வரணும், எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி எலியாட்ட கேட்கிறப்ப, எலியா போயிட்டு வாப்பா, நான் செஞ்சதை உனக்கு அதை மறந்துடாத, நான் நினைச்சுக்கன்னு சொன்னப்ப எலிசா போறான். போனதுமே எல்லா மாடுகளையும் அடிச்சு அந்த மரமூட்டுகள்லாம் எடுத்து அதுல சமையல் பண்ணி எல்லாம் அவங்க அம்மா அப்பாவுக்கு சமையல் பண்ணி விருந்து கொடுத்து ஊர்ல இருக்கிறவங்களுக்குலாம் விருந்து செஞ்சான். அவன் விருந்து செஞ்சான். என்ன விருந்து செஞ்சுட்டான். ஏன் செஞ்சான் தெரியுங்களா, இந்த அழைப்பை விட நான் தேவனுடைய ஊழியத்தை செய்ய போறேன், இந்த அழைப்பை விட என் மாடு பெருசு இல்லை, என் சொத்து பெருசு இல்லை, நான் வச்சிருக்கிற காரியம் பெருசு இல்லை, அழைப்பு பெருசு. எலியாவுக்கு ஊழியக்காரனா இருக்கிறதுக்கு எனக்கு பெரிய ஒரு வாய்ப்பு, அவன்கிட்ட கற்றுக்கொள்றதுக்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அதனால நான் என்ன செய்ய, ஏர் மாடுகள்லாம் என்ன சொன்ன சந்தோஷத்தினால ஏர் மாடுகள்லாம் அடிச்சு என்ன செஞ்சா விருந்து செஞ்சதை பார்க்கிறோம். ஊழியத்துக்கு வர்றது அவன் சந்தோஷத்தினால ஏர் மாடுகள் அடிச்சு என்ன செய்ய எல்லாத்துக்கும் கொடுத்ததை பார்க்கிறோம், விருந்து செஞ்சான். ரெண்டாவது, ஊழியத்துக்கு வந்த பிறகு பாடுகள் இருக்கும், பிரச்சனை இருக்கும். 4 பேர் 4 சொல்லுவாங்க. ஏண்டா யாரை பார்த்து என்ன சொல்றீங்க, எனக்கு மாடுகள்லாம் இருக்கு போறான்னு சொல்றோம். திரும்பி போய் மாடு மேய்க்கிறதுக்கு திருப்பி அந்த ஏர் மாடு உழுகிறதுக்கு போய் செஞ்சா தெரியுங்களா, எலிசா உடைச்சிட்டு வந்தார். நம்ம வாழ்க்கையில ஒண்ணு இல்லாம இருந்தா தான் நம்ம கர்த்தரை சார்ந்து கொள்ளுவோம். எதுவுமே இருந்தா அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்காங்க, எனக்கு அந்த வீடு இருக்குது, அதுல வாடகை வருது, இதுல வருது, எதுவுமே இல்லைன்னா எல்லாம் நெருக்க வரும்போது தான் கர்த்தரை நம்ம இருப்போம். ஆண்டவர், நீங்க தான் எங்களுக்கு ரிசோர்ஸ், எல்லா சோர்ஸும் போச்சு, உங்களை விட்டா எங்களுக்கு வேற சோர்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி எலிசா அப்படி வந்ததை பார்க்கிறோம். இதை பார்த்தார் எலியா, இப்பெல்லாம் நீ வந்தேப்பா. ஒருவேளை எலியாவுக்கு பிள்ளைங்க இருந்தாங்களா, இல்ல இருந்த மாதிரி இல்லை. பிள்ளைங்களுக்கு அந்த அவங்களுக்கு அந்த அழைப்பு அவங்க மேல போகாம, அவங்களுக்கு கொடுக்காம, சொந்தக்காரங்களுக்கு கொடுக்காம அர்ப்பணிச்சிருக்கையாப்பா, என் சொந்தக்காரங்களுக்கு கொடுக்க மாட்டேன், ஆனா நீ எங்கே கடந்தவன் விவசாயி, என் சொந்தக்காரங்கிட்ட அர்ப்பணிப்பு இல்ல, அவனுக்கு இந்த தகுதி இல்ல, அவன் வரல, என் குடும்பத்தை சார்ந்த வரல, ஆனா யார் வந்த தெரியுமா, ஒரு விவசாயி நீ வந்தையாப்பா, அவங்களுக்கு கொடுக்காம நான் உனக்கு தரேன், எனக்கு பின்னாடி 2 மடங்கு என்னை விட மேல பெரிய காரியத்தை செய்வதற்கு அந்த அபிஷேகத்தை ஓ மேல வைக்கிறேன்னு சொல்லி அங்க இருந்ததை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்க என்ன செய்யறானா, நீங்கள் நானும் நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா, நம்ம செய்ய வேண்டிய உடைக்க வேண்டிய காரியத்தை, பழைய காரியங்களை உடைக்க வேண்டிய காரியத்தை உடைக்கணும். அந்த நாள் ஞாபகம் வந்ததுன்னு சொல்லி சில பழைய காந்ததெல்லாம் என்ன செய்யும், போயிடக்கூடாது.
ஏன்னா பழைய காரியங்களுக்குள்ள போயிடக்கூடாது. நம்ம உடைக்க வேண்டிய காரியத்தை உடைக்கணும். யாரு எங்க அம்மா அப்பா என்ன செய்யண்டாப்பா, ஏப்பா அப்படி உடைக்கிற, நீ ஏறு மாடெல்லாம் உடைச்சு போறியாப்பா, ஊழியத்துக்கு போறேன்னு சொல்ல கொஞ்ச நாள் விடு, உனக்கு அதுல வருமானம் வரலைன்னா இதுல யாரும் வச்சுனாச்சு இதை அந்த ஏர் மாட்டு வந்து சம்பளம் உனக்கு மாசம் மாசம் அனுப்புறேன், இதே எனக்கு வேணும், இந்த பஞ்சாயத்தை எனக்கு வேணும். கர்த்தர் என்னை போசிப்பார், அவர் அழைச்சிருக்கிற அவர் என்னை போசிப்பார், அவர் விட்ட மாட்டார். அவருடைய பிள்ளை நானு. இந்த சோர்ஸ் போனாலும் அந்த சோர்ஸ் எனக்கு தருவார். ஹல்லேலூயா. ஒரு வழி அடைஞ்சா இன்னொரு வழியை கர்த்தர் திறக்கிற ஆண்டவர். இது இருந்ததுனால தான் மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறது இல்லை. அதனாலதான் இந்த தைரியம், இந்த அழைப்பு, இது உறுதியா இருக்கிறதுனால தான் கர்த்தரை நம்புறோம். ஆண்டவர் நீங்க தான் எங்களுக்கு சோர்ஸ், உங்களை விட்டா வேற கதி இல்லைன்னு சொல்லி கர்த்தர் சமூகத்தில் விழுகிறோம். கர்த்தர் தூக்கி எடுத்து எதனாச்சும் ஒரு அற்புதம் செய்யறாங்க. ஆனா விட்டுற மாட்டார். ஒரு காலம் வரும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வதற்கு, கர்த்தர் தடைகளை மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவர். இப்ப இக்கட்டில் இருக்கலாம், இப்ப குறைவில் இருக்கலாம், இப்ப தடுமாறலாம். ஒரு நாள் வரும் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவர். பேதுரு யோவான்ட்ட கொடுக்கறதுக்கு, பிச்சை கொடுக்கறதுக்கு காசு இல்லைங்க. அவன் சொல்லியிருப்பான், நீங்களாம் ஒரு ஊழியக்காரனா, ஜோமனை போற வெக்கமா இல்லை, கையில காசு இல்லை, எப்போ எனக்கு கொடுக்கறது காசு இல்லை, ஆனா என்ன செய்யலாம், நான் உனக்கு காசு தரேன். உங்ககிட்ட காசு இல்லையா, பிச்சைக்காரன் சொல்லிப்பேன், நான் உனக்கு காசு தரேன், எவ்வளவு அப்படின்னு சொல்லுவான். ஆனா அப்படி இருந்தாலும் ஒரு காலத்தில் ஜெபிக்கிறவன்ட்ட காசு இல்லை, உண்மையா இருக்கவன்ட்ட காசு இல்லை, கர்த்தரோடு நடக்கிறவன்ட்ட காசு இல்லை, அழைக்கப்பட்டவனுக்கு காசு இல்லை. ஒரு நாள் வந்தது, காலத்தை கர்த்தர் மாற்றினார். Things will change. ஆண்டவர் காரியங்களை மாற பண்ணுவார். அவருக்கு உண்மையாய் ஓடும்போது, எது காசு இல்லாட்டியும் ஜெபிக்க வரும்போது, அவருடைய அழைப்பை நிறைவேற்றும் போது, one day will come, கர்த்தர் பணத்தை தருவார். ஆண்டவர் என் மனசுல பேசணும், இப்ப இல்லாம இருக்கப்பா, ஒரு நாள் வரும் கோடி கோடியா உனக்கு தருவேன். ஆனா அந்த கோடி கோடியா நீ வச்சு கொடுத்தாலும் நீ என்ன செய், உனக்குன்னு பயன்படுத்தாம தேவராஜ்யத்துக்கு பயன்படுத்துற அந்த எண்ணத்துக்குள்ள உன்னை உருவாக்குறேன், உனக்கு கொண்டு வர்றேன். அந்த எண்ணம் பணத்து மேல இருக்கக்கூடாது, அப்ப நான் உனக்கு தருவேன். நான் சேலஞ்ச் பண்றேன், இந்த சர்ச்சில் வர்றவங்களுக்கு ஒரு நாள் வரும் கோடிகளை தருவார், பெரிய இடங்களை தருவார், அற்புதங்களை செய்ய. You will see the miracle of God. நான் கர்த்தரோடு நடக்கிறவனா இருந்தா, உண்மையுள்ளவனா இருந்தா இது நடக்கும். கர்த்தருடைய பிரசன்னத்தில் சொல்லுகிறேன், I am telling in the presence of God. என் வாழ்க்கையை கர்த்தருக்கு உடைச்சிருந்தேன்னா, கர்த்தரோடு நடக்கிறவனா இருந்தா கர்த்தர் அதை செய்வதற்கு வல்லமையுள்ளவர். நான் வீரவசனம் சும்மாலாம் பேசல, ராத்திரி போல கர்த்தர் சமூகத்தில் விழுகிறோம். எங்க சரீரத்தை அடக்க வேண்டியது இருக்கு. சில நேரத்துல முடியாதான், டயர்டு தான், எழும்ப முடியாதான், ஃபாஸ்டிங்ல இருக்கிறோம். மற்றவங்க செலுத்தாத கரையத்தை ஆண்டவர் என்ன, நீ செலுத்துப்பா. மற்றவங்க கொடுக்காத விளக்கரையத்தை நீ செய்ய, நீ செலுத்து. மற்றவங்க சாதாரணமா கொடுத்தா சாதாரண டீ தான் கிடைக்கும். நீ எக்ஸ்ட்ரா பே பண்ணினா உனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஆவ. எக்ஸ்ட்ரா மற்றவங்க கொடுக்காத விளக்கரையத்தை நம்ம கொடுத்தா நம்மளை கர்த்தர் ஸ்பெஷலா கர்த்தர் மாற்றுவார். எல்லாரும் பே பண்ணா, கொடுக்கிற பே பண்ற அந்த 10 ரூபா கொடுத்தா 12 ரூபா கொடுத்தா சாதாரண டீ தான் வரும். ஸ்பெஷல் டீக்கு யூ ஹாவ் டு பே எக்ஸ்ட்ரா ஃபார் த ஸ்பெஷல். நம்ம விளக்கரையும் செலுத்தி தாகணும், அப்பதான் கர்த்தர் ஸ்பெஷல் ஆக முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் வந்து சிம்சோன் மேல ஒரு அதிசய பிறவியா அவனை ஒரு கர்த்தர் ஒரு ஸ்பெஷலா தெரிந்துக்கிட்டார். ஆனா அவன்கிட்ட சொன்னாரு, நீ கரையை வந்து நிறைய செலுத்தணும், முடி என்ன செய்யக்கூடாது, வெட்டக்கூடாது. அடுத்து என்ன தீட்டானதை தொடக்கூடாது. அடுத்து என்ன சொன்னாரு, என்னது, திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, மது குடிக்க கூடாது. நீ அபாரமான சக்தி உனக்குள்ள இருக்குதுன்னா அபாரமான அர்ப்பணிப்பும் தேவை, விளக்கரையும் செலுத்தணும். என்னைக்கு வந்து விளக்கரையும் போகுதோ, கொடுக்கிற விளக்கரையும் போகுதோ, சாதாரணது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பெஷலா இருக்குது என்னது குறைஞ்சிக்கிட்டே. இல்லைங்க அப்ப நான் ஸ்பெஷல் நிறைய காசு கொடுத்தேன், அப்ப வந்து நிறைய விளக்கரை செலுத்தினேன், எனக்கு ஸ்பெஷலா இப்ப குறையும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் கர்த்தர் சமூகத்தில் நாம் எழுந்திருப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீங்க நல்லவர், 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 நல்ல. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.
நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே.